मन्ये कुतश्चित् भयमच्युतस्य पादाम्बुजोपासनमत्र नित्यम् उद्विग्नबुद्धेः असदात्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते भीः ये वै भगवता प्रोक्ताः उपाया हि आत्मलब्धये अञ्जः पुंसामविदुषाम् विद्धि भागवतान् हितान् यानास्थाय नरो राजन्ने न प्रमाद्येत कर्हिचित् धावन्निमील्यवानेत्रे न स्खलेन्न पतेदिह कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा अनुसृतस्वभावात् करोति यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयेत्तत् भयं द्वितीयाभिनिवेशतः स्यात् ईशादपेतस्य विपर्ययो स्मृतिः तन्माययातो बुध आभजेत्तं भक्त्यैकयेशं गुरुदेवतात्मा अविद्यमानोऽप्यपभाति हि द्वयोः ध्यातुर्धिया स्वप्नमनोरथौ यथा तत्कर्म संकल्प विकल्पकं मनो बुधो निरुन्ध्यादभयं ततः स्यात् शृण्वन् सुभद्राणि रथाङ्गपाणेः जन्मानि कर्माणि च यानि लोके गीतानि नामानि तदर्थकानि गायन् विलज्जो विचरेद संगः एवं मृतस्वप्रियनामकीर्त्या जातानुरागो द्रुतचित्त उच्चैः हसत्यथो रोदिति रौति गायति उन्मादवनृत्यति लोकबाह्यः खं वायुमग्निं सलिलं महीं च ज्योतींषि सत्त्वानि दिशो द्रुमादीन् सरित्समुद्रांश्च हरेः शरीरं यत्किञ्च भूतं प्रणमेदनन्यः भक्तिः परेशानुभवो विरक्तिः अन्यत्र चैषत्रिक एककालः प्रपद्यमानस्य यथाश्नतः स्युः तुष्टिः पुष्टिः क्षुदपायोऽनुघासम् इत्यच्युताङ्घ्रिं भजतोऽनुवृत्त्या भक्तिर्विरक्तिर्भगवत्प्रबोधः भवन्ति वै भागवतस्य राजन् ततः परां शान्तिमुपैति साक्षात् ஸ்ரீமத்பாகவதத்தில் கவிங்கிற யோகீஸ்வரர் உபதேசம் பண்ணக்கூடியதான ஸ்லோகம் இது. அவருடைய உபதேசம் பகவானை உபாசிக்கிறவாளுக்கு எங்கேருந்து பயம் உண்டாகும்? வாஸ்தவத்தில் பகவான் மாத்திரம்தான் இருக்கான், பகவான்லேருந்து அந்நியமான ஒரு வஸ்து இல்லை. அதான் உபனிடத்து கூட ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஈஷேன வாஸ்யம் ஆச்சாதனீயம் அப்படின்னு அந்த இடத்துல பகவத்பாதாருடைய பாஷ்யம் கூட ஆத்மனா வாஸ்யம் அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்ணுறார். ஆனால் பாகவதம் பகவானை பற்றி பேச வந்த பாகவதம் அஷ்டமஸ்கந்தத்தில் ஆத்மாவாஸ்யம் இதம் விஸ்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத அஸ்ய ஸ்வித்தனம்னு அந்த சுவாயம்பூமனு தன் மன்மந்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கும்போது பகவானை ஸ்துதி பண்ணுறார். அப்போது ஆத்மனா வாக்கியம்னு பாகவதம் ஆத்மாவால் மறைக்கணும்னு சொல்கிறது. அப்படி ஆத்மாவாக எல்லாத்தையும் பார்த்தாச்சுனாக்க எங்கேருந்து பயம் உண்டாகும்? அந்த அபயத்தை காமிக்கக்கூடிய தர்மம் தான் பாகவத தர்மம். அது பகவானால் உபதேசிக்கப்பட்டது. ஏவை பகவதா புரோக்தாக உபாயாஹி ஆத்மலப்தயே அஞ்சப் பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் கீதான். ஒன்றும் படிப்பறிவு வேண்டாம். ஆனால் சீக்கிரம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உண்டானதான உபாயம் எதுங்கிறத பகவான் காமிச்சு கொடுத்தார். அதுதான் பாகவத தர்மம்னு பேர். அந்த பாகவத தர்மத்தில் இருந்த அஞ்சகா ரொம்ப சீக்கிரம் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சிடலாம். அந்த பாகவத தர்மம்னா என்ன? மனதை பகவானிடத்தில் செலுத்துறது. மனதை பகவானிடத்தில் செலுத்தாத லோக விடயத்தில் செலுத்தணுமையானால் பயம், பகவானிடத்தில் செலுத்தினா அபயம். பகவானிடத்தில் செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா காது நிறைய பகவத்குணத்தை கேட்டுண்டு வா, வாய் நிறைய பகவன் நாமத்தை சொல்லிண்டு வா, சத் சங்கத்தில் இருந்துட்டு வா. பாகவதத்தில் இந்த கட்டத்தை சொல்லக்கூடிய இடத்த பட்டத்திரி சொல்லும் பொழுது பக்தியினுடைய அந்த பாவம் எப்போ வரதுன்னால் சத் சங்கத்தில் இருக்க தான் உண்டாருது. பக்தேகே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ
பும்சாம் ஆசாத்யே புண்ணியபாஜா ஸ்ரீய இவ ஜெகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத் சங்கோ தேவபூயாத் மம खलु சததம் त्वन्मुखाद् उन्मिषद्भिः त्वन्माहात्म्य प्रचारैः भवति च सुदृढा भक्ति उद्धूत पापा அப்படின்னு சத்சங்கத்தில் இருக்க இருக்க அந்த திருடமான பக்தியானது ஏற்படுறது. அந்த ஒரு வழிதான் பகவான் சுலபமாக அடையறதுக்கு உண்டான மார்க்கம் சத்சங்கம். இதுதான் பாகவதம் முழுக்க உபதேசம் பண்ணிட்டு வரது. பாகவதத்தில் ஒவ்வொரு சரித்திரத்திலையும் எடுத்து பார்த்தாலும், ஏன்னா இப்போதான் பாகவத சப்தாகம் முடிச்சுட்டு வர்றதுனால அதே பாகவதம் உள்ளுக்குள்ள பாகவதம் ஒவ்வொரு சரித்திரத்திலையும் பார்க்கலாம். முதல் ஸ்கந்தத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோமே ஆனால் கவனிச்சோமே ஆனால் சத்சங்கத்தை தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர. வியாசநாரத சம்வாதத்தில் நாரதர் வியாசரிடத்தில் பாகவத தீட்சையை கொடுக்கும்பொழுது கூட வாழ்க்கையில் மனுஷஜன்மா எடுத்ததனுடைய பிரயோஜனம், மனுஷஜன்மாவில் யஜ்ஞ யாகாதிகள் பண்ணுறதுனுடைய பிரயோஜனம், வேதாதீனம் பண்ணுறதுனுடைய பிரயோஜனம் சத்சங்கத்தில் இருந்து பகவத் குணத்தை அனுவர்ணனம் பண்ணுறது தான் அப்படிங்கிறார். இதம் ஹி பும்சா ஸ்ருத தபசஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சுக்தஸ்ய ச புத்தி தத்தயோः அவிச்யுதோர்த்தः கவிபிர்நிரூபிதः யதுத்தமஸ்லோக குணானுவர்ணனம். கவிபிர்நிரூபிதः கவிபிः கிராந்ததரிசிபிகி ரிஷிபிகி தத்துவதரிசிபிகி நிரூபிதா நிரூபிக்கப்பட்டது. எதுனால் உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். உத்தம ஸ்லோகனுடைய குணத்தை அனுவர்ணனம் பண்ணுறது. உத்தம ஸ்லோகம்னா மகான்களுக்கும் உத்தம ஸ்லோகான்னு பேர், பகவானுக்கும் உத்தம ஸ்லோகம்னு பேர். அங்கே ஸ்ரீதராச்சாரியால் சொல்லும்போது சொல்றால் உத்கச்சந்தி தமாம்சி யஸ்மின் ஸ்லோக்கியமானே கீர்த்தியமானே தே உத்தம ஸ்லோகாக. எவர்களை பற்றி பேசும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகிற இருள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுறதோ அவர்களுக்கு உத்தம ஸ்லோகம்னு பேர். அதுதான் யஜ்ஞ யாகாதிகளுடைய பிரயோஜனமே சத் சங்கம் தான் அப்படின்னு நாரதர் சொன்னார் வியாசரிடத்துல. இதே அடுத்த சரித்திரம் பரீட்சித் மகாராஜா பரம விரக்தராக கங்காதீரத்துக்கு வந்ததுமே அத்தனை மகரடிகள் பரீட்சித் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அத்திரர் வசிஷ்டா ஜவன சரத்வான் அரிஷ்டநேமிஹி भृगुरङ्गिराश्च पराशरो गाधितुतोधरामः उदत्थ इन्द्र प्रमदेत्मबाहु मेधादितिर्देवल आर्तिशेनो भारद्वाजो गौतमः पिप्पलादः मैत्रेय और्वः कवशः कुम्भयोनि द्वैपायनो भगवान् नारदश्च अन्ये च देवर्षि ब्रह्मऋषिवर्या राजऋषिवर्या अरुणादयश्च नानाऋषेय प्रवरान् समेतान् அத்தனை மகரடிகள் வந்து முன்னாடி நிற்க ராஜா கண்ணீரோட அத்தனை பேர் காலையும் விழுந்து பிரார்த்திக்கிறது. என்ன பிரார்த்திக்கிறான்னா, எனக்கு எனக்கு எத்தனை ஜென்மா இருக்குமோ தெரியாது, எத்தனை ஜென்மா இருந்தாலும் இருந்துட்டு போறது, ஆனா இந்த மாதிரி சத்சங்கம் எனக்கு இருந்துட்டே இருக்கட்டும், பகவத் ஜனத்துல பக்தி இருந்துட்டே இருக்கட்டும், அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேங்கிறான். புனஷ்ட பூயாத் பகவத்யனந்தே ரதிஹி பிரசங்கஷ்ட ததாஸ்ரயேஷு மஹத்சுயாம்யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ விஜேபியா. அப்படி சத்சங்கத்தை பிரார்த்திக்கும். द्वितीय ஸ்கந்தத்தில் பிரம்மனிஷ்டால் அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணினார், தியானத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி பிரம்மனிஷ்டால் கொஞ்ச நேரம் தியானத்துக்கு போனதுமே சௌனகாதி மகர்டிகள் இன்னும் என்ன சொன்னார், பரீட்சித் என்ன கேட்டார், சுகாச்சாரர் என்ன சொன்னார் சொல்லுங்கன்னு மூணாவது அத்தியாயத்தில் கேட்கும் பொழுது द्वितीय ஸ்கந்தத்தில் அங்கே சௌனகர் சொல்றார், எங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்கும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும் ஆயுஷ் ஒருவிண்டே உதிக்கிறான், ஆயுஷ் ஒருவிண்டே அஸ்தமிக்கிறான். வேத மந்திரங்கள்லாம் சொல்றது யோசௌ தபன்னுதேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதா யோதேதி மாமே பிரஜாயாமா பசூனா மரண பிரஷ்னத்தில். அதை இங்கே சௌனகாதி மகர்டிகள் சொல்றார். ஆயுர்ஹரதி வை பும்சாம் உத்யன்னஸ்தம் ஜயன்னசௌ. உதிக்கும் பொழுதும் அஸ்தமிக்கும் போது ஆயுஷ் அபாரிச்சுட்டே இருக்கான் காலபுருஷன். ஆனால் ஒரு டயத்தை மாத்திரம் காலபுருஷன் டயத்தை கணக்கு போடுறது இல்லையா ஆயுஷ் காலத்தை. எதுனால் எந்த சமயத்தை சத் சங்கத்தில் இருந்து நீ கழிக்கிறியோ தஸ்ய ரிதே யத் க்ஷணோ நீதா உத்தம ஸ்லோக வார்த்தையா, உத்தம ஸ்லோக வார்த்தையா யத் க்ஷணா நீதா தது ரிதே. அந்த டயத்தை தவிர மீதி டயத்தை கணக்கு போடுறான். அதனால எங்களுக்கு சத்சங்கம் பண்ணிட்டே இருங்கோ அப்படின்னு சூத்திரத்தில் சிவனகாதி மகர்டிகள் கேட்கிறார். द्वितीय ஸ்கந்தத்தில் திருத்தீய ஸ்கந்தத்தில் கனகாதிகள் வைகுண்டத்துக்கு வரும்பொழுது பகவானே சத்சங்கத்துடைய பெருமையை பகவான் வாக்கினால் எடுத்து சொல்றார் 15வது அத்தியாயத்தில் வைகுண்ட வர்ணன சமயத்தில். அதுக்கும் மேல முக்கியமான திருத்தீய ஸ்கந்தத்தில் வரக்கூடிய அவதாரத்தில் கபிலா உபதேசத்தில் பகவான் அம்மாவுக்கு உபதேசம் பண்றதே, அம்மா அத்தியாத்ம யோகத்தை உனக்கு உபதேசம் பண்றேன். சிருஷ்டி ஆரம்பத்தில் கனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணினது,
யோக ஆத்தியாத்மிக பும்சா மதோ நிஸ்ரேயசாயமே அத்தியந்தோபரதரியத்ர துக்கஸ்ய சுகஸ்ய தமிமம் தே பிரவக்ஷ்யாமி யமவோச்சம் புராணகே ரிஷீனாம் ஸ்ரோதுகாமானாம் யோகம் சர்வாங்க நைபுணம்னு ஆரம்பிச்சு மனசுதான் பந்தத்துக்கும் முக்திக்கும் காரணமா இருக்கு. எப்படி ஒரே சாவி பூட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும் காரணமா இருக்கோ அதே மாதிரி பிரகிருதியில மனதை செலுத்தினியானால் பந்தம், புருஷனிடத்துல மனதை செலுத்தினியானால் முக்திக்கு காரணமா போயிடுறது. புருஷனிடத்துல மனதை செலுத்தணுமேயானால் அதுக்கு காமக்ரோதாதிகள் அற்றையவையாக மனசை பண்ணணும். அந்த காமக்ரோதாதிகள் அற்றவையாக ஆயிடுத்துனாக்கா அந்த இடத்துல ஆத்மா ஒண்ணுதான் பிரகாசிக்கிறது. யதா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயஞ்சோதி அனிமானம் அகண்டிதம். அத்தகையான அந்த பரபிரம்மத்தை ஞான விஞ்ஞானத்தினால உணர்றார்கள் மகாபுருஷர்கள். உன்னை மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திரீகளுக்கு சுலபமான உபாயத்தை சொல்றேன். என்னன்னாக்க பக்தி பண்ணிண்டே வா, சுலபமா பகவான் அடைய முடியும். ஞானம் சுலபமா சித்தித்துவிடும். நயுஜமானயா பக்தியா பகவதி அகிலாத்மனி சதுருஷோஸ்தி சிவப்பந்தா யோகினாம் பிரம்ம சித்தையே. அந்த பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னா சாதுக்கள் பின்னாடி ஓடணும். சாதுக்கள்னா யாருன்னு கேட்டால் சாதுக்களை பத்தி சொல்றால் பிரசங்க மஜரம்பா அசம். வாழ்க்கையில வைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டுக்கு முதுமையே கிடையாது. எல்லாத்துக்கும் முதுமை உண்டு, அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும் முதுமையே இல்லை. அஜரம் பாசம்னா ஜர இல்லாதது. ஆத்மன கவயோ விது. அதே அட்டாச்மெண்ட்டை சாதுக்கள் பக்கமா திருப்பினா தயேவ சாதுட்டு கிருதா மோட்சத்வாரம் அபாவிரதம், முக்தி துவாரம் திறக்கப்பட்டதா போயிடும். சாதுக்கள்னா யாருன்னு அர்த்ததிக்ஷவா காருணிகாக சுஹൃதா சர்வதேகினா அஜாதசத்ரவசாந்தாக சாதவா சாதுபூஷணா. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது தாங்கிக் கொள்றதுதான் சாதுக்களுடைய லட்சணமா. திதிக்ஷவா திதிக்ஷாங்கிறது. அந்த திதிக்ஷான்னாக்க அதுக்கு ஆச்சாரியாளனுக்கு வியாக்கியானம் சொல்றால் வரக்கூடிய துக்கத்தை சகிச்சுக்கிறது. எப்படி சகிச்சுக்கிறதுன்னா அதுக்கு பரிகாரம் தேடாது சகிச்சுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஏன் இப்படி வந்து சிந்தனை பண்ணாத இருக்கிறது, புலம்பாதையும் இருக்கிறதா. சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாப ரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. சாதுக்கள் அப்படி இருப்பாளாம். நான் எல்லாத்தையும் பகவத் பிரசாதம் ஏதண்டாச்சுன்னா குறை சொல்றதுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க. திதிக்ஷவா காருணிகாக, கருணையே வடிவமா இருப்பா. எல்லாரிடத்துலயும் கருணை, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். சுஹൃதா சர்வதேகினா, அவளுக்கு யாரும் சத்ருவா இருக்க மாட்டா, அவளும் யாருக்கும் சத்ருவா இருக்க மாட்டா. முக்கியமான காமக்ரோதாதி சத்ருக்களை ஜெயித்தவாளா இருப்பா. அஜாத சத்ரவசாந்தாக. அவ சன்னதியில இருந்தா மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதாவது சாந்தியினுடைய அந்த ஸ்வரூபத்தை உணர முடியும். அவ சன்னதியில உட்கார்ந்துண்டா. ஒண்ணும் இல்லாத ராட்சத கூட்டத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய சீதைக்கு ஆஞ்சநேயனுடைய சன்னதி ராமனுடைய சன்னதியா எப்படி ஏத்துக்க முடிஞ்சது அப்படின்னா மனசோகி மம பிரீதி உற்பன்னா தவ தரிசனாத்துங்கிறார். உன்னை பார்த்ததுலேருந்து மனசுக்கு ஒரு பிரீத்தி உண்டாரு, அதனால நீ ராமதூதன்னு என் மனசுக்கு காமிச்சு கொடுத்ததுங்கிற. சாதுக்களுடைய சன்னதியில போனா தன்னறியாத ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சாந்தாக சாதவா சாதுபூ, இதெல்லாம் சாதுக்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். வெளியில அவ பூஷணங்கள்லாம் போட்டு இருப்பாருன்னு சொல்லல. அவ வெளியில விபூதி இருப்பாளோ, ருத்ராட்சம் போட்டு இருப்பாளோ, கோபிச்சந்திரன் இருப்பாளோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. சாமான்யமா இருப்பா அவ. சாதவா சாதுபூஷணாக. ஆனா பகவத் விஷயத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டாள். மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏ திருடாம். அந்நியபாவம் இல்லாத என்னிடத்துல பக்தி பண்ணுவார்கள். பகவத் பக்திக்கு எது எது தடையா இருக்கோ அதெல்லாம் பரித்தியாகம் பண்ணிடுவார்கள். மத்கிருதே தியக்த கர்மானஹ தியக்த ஸ்வஜன பாந்தவாஹ. பகவத் ஆசிரியமான கதைகளை பேசுவார்கள். 4 பேர் உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருந்தா சொல்ல ஆரம்பிச்சிடுவார்கள். 4 பேர் பெரியவா சொல்றதுக்கு வந்திருக்கான உட்கார்ந்து கேட்பார்கள். மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதா தாபாக நைதான் மத்கத சேதசஹ. இப்படி பல விதத்துல பகவத் உபாசனை பண்ணி சரீரத்தை வருத்திப்பார்களே தவிர, அப்படி தபஸ் பண்ணுவார்களே தவிர வெளி விஷயத்துல மனதை செலுத்திட மாட்டார்கள். அப்பேற்பட்ட சாதுக்கள் எல்லா சங்கத்தையும் உதறி தெளினவர்கள். சாத்வின்னு அம்மாவை கூப்பிட்டாள். இது சொல்லும் பொழுது எனக்கு எப்பொழுதும் தோணும், இத்தனையோ ஸ்திரீகளுக்கு நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், எந்த அம்மாவும் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டதில்லையே, நீ கேட்கறியேம்மா. அதனால தே ஏதே சாதவ சாத்வி சர்வ சங்க விவர்த்திதாக சங்கஸ்தேஷு அத தே பிரார்த்தியா சங்கதோஷ ஹராஹிதே. அவளிடத்துல சங்கம் வச்சுக்கோ, தங்கதோஷம் விலகி போயிடும். எப்படி தங்கதோஷம் போகும்னா அவ கூப்பிட்டு வச்சு அலுப்பு தட்டாத பகவத்குணம் சொல்லுவார். கேட்கிறவாளுக்கும் அலுப்பு தட்டாது. சதாம் பிரசங்காதி மம வீரிய சம்விதா பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனாக்கதாக தஜோஷனாத் ஆஷு அபவர்க்கவர்த்மனி ஸ்ரத்தா ரதிஹி பக்தி அனுக்கிரமிஷ்யதி. இது கபிலர் உபதேசம் பண்ணிடுவார். நல்ல உபதேசம்.
இப்படி அவன் சத்சங்கத்தில் உட்கார்ந்து கதை கேட்டுட்டே இருக்க பக்தி ஸ்ரத்த அபவர்க்கமான மோட்சத்தில் ருச்சி உண்டாயிடும். அதுக்கப்புறம் வைராக்கியம் பலமா போய் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல விரக்தி ஏற்பட்டு ஆத்மால நிலை கொண்டு நின்றுடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜீவன் முக்திங்கிறது கூட கிடையாது, சத்யோ முக்தி தான். இருக்கும்பொழுதே அவன் முக்தன ஆயாச்சு. மாம் பிரத்யேகாத்மான ஈக அவருந்தே அப்படின்னா இந்த உபதேசத்தை, இந்த ஒரு அத்தியாயம் பண்ண உபதேசத்தை பட்டத்திரி ஒரே ஸ்லோகத்தை சொன்னால் மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தே ஸ்வசக்தா து அமிர்த கிருத் உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்தி ஏவாத்ர சாத்யா கபிலதனுரிதிருத்தம் தேவஹூத்யை ஞகாதி. சத்சங்கத்தினுடைய பெருமையை கபிலர் உபதேசம் பண்ணிட்டு வரார். இதே அடுத்த ஸ்கந்தத்தில் சதுர்த்த ஸ்கந்தத்தில் துருவ சரித்திரம். அந்த துருவன் அப்பாமடியில் உட்காரணுங்கிற சங்கல்பத்தில் தான் தபஸுக்கு போனான். அப்படி 5 மாதம் கடுமையா தபஸ் பண்ணி பகவானை பிரத்யக்ஷப்பட்டு என்ன வரம் கேட்டான். அவன் பிரார்த்தனை பண்ணினான்னா ஒரே ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் தான் இருக்கு. என்னன்னால் பக்தி முஹு பிரவஹதாம் त्वयिमे प्रसङ्गः भूयादनन्तमहताममलाशयानां येन अञ्जसा उल्बनम् उरुव्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः. நல்ல பக்தியே கூட அந்த பக்தி எப்படி இருக்கணும், சத்சங்க மூலகமா இருக்கணும். அமலாசிரியர்களா இருக்கக்கூடியதான மகாபுருடர்கள் உன் கதையை ஹிருதயத்திலேருந்து உருகி இருந்து சொல்லணும். நான் கேட்டு கேட்டு அதனால மத்துப்பிடித்தவனா போய் லோகத்தை மறக்கணும். எப்பேற்பட்ட லோகம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய லோகம். எப்பேற்பட்ட துக்கம், சாமானிய துக்கமா, உல்பனம் உருவியசனம் பவாப்தி. அதை நான் சுலபமா தரணம் பண்ணிவிடுவேன். உன் கதாசிரவணத்தை பானம் பண்ணியே அந்த பக்தி எனக்கு உடனே பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்கந்த பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரத்துல பிருத்து மகாராஜா பகவான் பிரத்யக்ஷமானதும் யஜ்ய மத்தியில என்ன பிரார்த்தனை பண்றாரு. மகத்தமாந்தர ஹிருதயான் முகச்சுதோ விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமேவரஹ. நிறையா சத்சங்கம் கூட மகான்கள் முகமாக கேட்கக்கூடிய பகவத்குணத்தை சிரவணம் பண்றதுக்கு 10,000 செவி கொடுன்னு கேட்கிறார், பிரார்த்திக்கிறார். பின்னாடி சனகாதி மகரடிகளும் சத்சங்கம் தான் பெரிய லாபங்கிறத பிருத்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்றார். அடுத்த சரித்திரம் ருத்ர கீதத்துல பிரஜேசர்கள்லாம் நாராயண தரத்துல பகவான் உபாதிக்க வந்ததுமே பரமேஸ்வரன் பகவான் எப்படி உபாதிக்கணுங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். உபாசனா மார்க்கத்தை உபதேசம் பண்றார். அப்ப பகவானை இப்படி இப்படி ஸ்துதி பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னதுமே சந்தோஷப்படுத்தி பிரத்யட்சமாயிடுவார். என்னத்தை கேட்கணும் அப்படின்னா, பகவான் சொர்க்கம் வேணுமா இல்ல சுதனலோகம் வேணுமா அப்படின்லாம் கேட்பார். நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. மேல் லோகத்தெல்லாம் கண்டு இதுவும் கிடைக்காததான ஒரு லோகம். என்ன லோகம்னா சத் சங்கம், சாதுக்களுடைய லோகம். அதை கேட்டு வாங்குங்கோ. என்ன சொர்க்காதி லோகங்களையும் அரக்ஷணம் சத்சங்கத்துல இருந்த புண்ணியத்தையும் ஒரு திராசுல வச்சு எடை போட்டு பார்த்தீங்கன்னா சத்சங்கத்துக்குனே வெயிட் அதிகமா இருக்கும். க்ஷணார்த்தேனாபி துலயே ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதாசிஷா. அடுத்து புரஞ்சனோபாக்கியானத்துல உபதேசம் பண்ணி நாரதர் அந்த பிராச்சீன பரிஹித்துக்கு வாசுதேவே பகவதி பக்தியோக தமாஹிதா சத்ரீச்சீனேன வைராக்கியம் ஞானம் ச ஜனயஷ்யதி சோச்சிராதேவ ராஜரிடே சியாத் அச்சுத கதாஸ்ரயாக ஸ்ருண்வதா ஸ்ரத்ததானத்ய. சத்சங்கத்தில் இருந்துட்டு பகவத் கதையை சிரவணம் பண்ணிட்டே இருக்க பக்தி உண்டாகும். பக்தி உண்டானாதான் கர்ம பாரம் இறங்கும். அது வரைக்கும் யதாயி குருடத்யேஹ சிரதா குரு முத்வஹன்னே தம் ஸ்கந்தேன ஆதத்தே ததா சர்வா பிரதிக்ரியாக. கர்மகாண்டங்கள்லாம் எப்படின்னா தலையில சுமக்கக்கூடியதான சுமையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, தோல்ல மாத்திக்கிற மாதிரி அவ்வளவுதானே தவிர வாஸ்தவத்துல சும்மா ஒண்ணு விட்டு போகல. பக்தி பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சதான் கர்ம வாசனை கீழே ஒழிஞ்சு போகும் அப்படின்னு அது உபதேசம் பண்றார். அடுத்தது பஞ்சம ஸ்கந்தத்துல சத்சங்கத்துக்குன்னே கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு பிரம்மா பிரியபிரதனுக்கு உபதேசம் பண்றார். அதே மாதிரி ரிஷபர் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இந்த தபஸுக்கோசரம் தான் இந்த மனுஷஜன்மா கிடைச்சிருக்கு. காமசுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மனுஷஜன்மா இல்ல. நாயம் தேகோ தேகபாஜாம் நிருலோகே கஷ்டான் காமா நருகதே வித்புஜாம் ஏ தபோதிவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தேத்யத்மா பிரம்மசௌக்கியம் துவனந்தம்னு சொல்லி தபஸ்னா எதுனால் மகான்களுக்கு கைங்கரியம் பண்றது சத்சங்கத்தில் இருக்கிறது தான் பெரிய தபஸ். மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுஹൃதா சாதவோ யே
அப்படி சாதுக்களுடைய லட்சணங்களை சொல்லி அந்த மகாபுருடாலத்துல சங்கம் வச்சுக்கணும். அப்பதான் கர்ம பந்தம் விட்டு போகுங்கிறத பின்னாடி விஸ்தாரமா எடுத்து சொல்றார். சாதனையை சொல்லும் பொழுது ஹம்சே குரு மதிபக்தியா அனுவிருத்தியா விதிஷ்டயா துவந்த திதிக்ஷயாச்சன்னு ஆரம்பிச்சு வரிசையா பாகவத எப்படி உபாசனையை பண்ணணும் பாகவதன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறார் ரிஷபர். அதுக்கு அடுத்த சரித்திரம் பரதர் ரகுகரனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ஆத்ம தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத உபதேசம் பண்றால் அது ஒன்றும் புரியலையேன்னா, உனக்கு புரியாதடா. எப்போ புரியும் தெரியுமா? மகான்கள் சரணத்துல விழுந்து அந்த பாதத்தூளியை சிரத்துல போட்டுட்டாதான் புரியும். நான் தபஸ் பண்றேன்னு ஓடுறதுனாலயோ மொட்டை அடிச்சுக்கிறதுனாலயோ இல்லை எங்கே யாகாதிகள் பண்றதுனாலயோ பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்றதுனாலயோ ஜலஸ்தம்பனம் பண்ணி உட்கார்ந்துக்கிறதுனாலயோ தத்துவம் புரிஞ்சிடாது. மகான்கள் சரணத்துல விழுந்தாதான் தத்துவம் புரியும். நாள் ரகுகணை தபசா நயாதி நச்சேஜயா நிர்வபனாத் கிருஹாத்வா நச்சந்ததானைவ ஜலாக்னி சூரியைஹி வினா மகத்பாதரஜோபிஷேகம். ஏன்னா எங்க சத்சங்கம் நடக்கிறதோ அங்க ஓடிப்போ. கிராமிய கதை அடிபட்டு போயிடும்னால் எத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதா பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதா நிஷேவியமானோ அனுதினம் முமுக்ஷோஹோ மதிம் சதி யச்சதி வாசுதேவே. மனது மெதுவா பகவத் விஷயத்துல திரும்பிவிடும். சத்சங்கத்துல இருக்க இது அடுத்தது பூகோளத்தை வர்ணிக்கும் பொழுது பாரத பூமியை வர்ணிச்சு சொல்லிட்டு வரும்போது தேவதைகள்லாம் பொறாமையாக பாரத ஜனங்களிடத்துல பார்த்து சொல்றாளாம். என்ன சொல்றான்னா, எங்களுக்கெல்லாம் கூட பாரத ஜென்மால இடம் கிடைக்காதா, புறக்க கிடைக்காதா ஏங்குறாளாம். ஏன்னா தேவலோகத்துல வைகுண்டருடைய கதையை யாரும் பேச மாட்டேங்கிறாளே. பாரத பூமியில தான் எல்லாம் பகவான் உபாசிச்சுட்டு இருக்கார்கள். அதனால பாரத பூமியில எங்களுக்கு ஜென்மா வேணும். தேவலோகம் பகவத்குணம் பேசாத இடம் எங்களுக்கு வேண்டாங்கிறாளாம். நயத்ர வைகுண்ட கதா சுதாபகாஹ ந சாதவோ பாகவதாஸ்ததாஸ்ரயாஹ நயத்ர யஜ்ஞேஷ மகா மஹோத்சவாஹ சுரேஷ லோகோபி நவை சசேவ்யதாம். அடுத்த ஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்துல அஜாமில உபாக்கியானம். அதுவே விஷ்ணுதூத யமதூதாருடைய சம்பாத அரக்ஷண நேரம் அந்த அஜாமிலனுக்கு கிடைச்சது. அந்த அரக்ஷணம் சாது சங்கத்தினுடைய பலம் வைராகியம் வந்துடுச்சு. இது ஜாத சுனிர்வேதா க்ஷணசங்கேன சாதுடு கிரங்காத்வாரமுகேயாய முக்த சர்வானுபந்தனஹ ததஸ்மின் தேவதனே ஆசீதோ யோகமாஸ்திதான்னு சத்சங்கத்தினால அஜாமிலன் முக்திபாசத்திலிருந்து வெளியில வந்தான். சத்சங்கம் அத்தனை வருஷம். அதே ஷஷ்ட ஸ்கந்தத்துல விருத்திரனுடைய உபாக்கியானம். அவனுடைய 4 ஸ்லோகம் ரத்னம் மாதிரியான பிரார்த்தனை. அதுல கடைசியில பிரார்த்தனை பண்றார். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்ரே பிரமதஸ்வ கர்மபிஹி त्वन्मायया ஆத்மாத்மஜதாரகேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயா. எனக்கு உத்தம ஸ்லோகனுடைய சக்கியத்தை கொடு, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்கிற ஆசக்தியை கொடுத்து என்னை கிரகத்துல தள்ளாத, சம்சாரத்துல தள்ளாத பிரார்த்திக்கிறேன். அடுத்தது சப்தமஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம் கேட்கணுமா? இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. அந்த ஹிரண்யகசிபு கேட்கிறான் பிரகலாத இடத்துல, நச்சேத் குருமுகீயம் தே குதோ அபத்ரா சதீமதி. பாத்தியார் சொல்லிக் கொடுக்காத இந்த கெட்ட கெட்ட பாடம்லாம் எப்படிடா வந்ததுன்னா பிரகலாதன் சொல்றான், அப்பா மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோபிபத்யேத கிரகவிரதான அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்திரம் புனః சர்வனான. சும்மா சாப்பிட்ட சக்கையே திருப்பி திருப்பி வாயில போட்டு சரிக்கிற மாதிரி இந்த சம்சாரத்துல விழுந்து சுகத்தை அனுபவிக்கிறதுனால புத்தி பகவான் இடத்துல போயிடாது. பக்தினா என்னன்னு தெரியாதுப்பா. ஒண்ணு சொல்ல போனா பக்தி படிச்சு A கிளாஸ் வாங்கி வர வேண்டிய கூட பக்தி கிடையாது. என்னமோ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு பெண்மணிக்கு அவன் என்ன அதுக்கு யூனிவர்சிட்டியில போய் அந்த குழந்தைய பெற்றெடுத்தா எப்படி அந்த குழந்தைகிட்ட பிரியம் பண்ணணுங்கிறதுக்கு அவள் பாடம் எடுத்து அதுக்கு A கிளாஸ் வாங்கினாதான் அந்த குழந்தைகிட்ட பிரியம் பண்ண முடியுமா என்ன? அப்படி பண்ற பிரியம் தான் ஒரிஜினலா இருக்குமா? அது எப்படி தன்னறியாத ஹிருதயத்திலேருந்து அந்த பிரியம் ஊத்தெடுத்துட்டு வரதோ அந்த மாதிரி பகவான் இடத்துல அந்த பிரேமையானது ஊத்தெடுத்துட்டு வரணும். அந்த ஊத்தெடுத்து வரணுமையானால் என்ன பண்ணணும்னால் மஹீயதாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவரணீதயாவதி. பிரகலாதன் சொல்றான், மகான்கள் சரண தூளியை எடுத்து சிரத்துல போட்டுக்காத பரியந்தம் பக்தினா என்னன்னு தெரியாது, பகவத்குணம்னா என்னன்னு தெரியாது. அப்பதான் இரண்யகசிபு பிரகலாதனை பகவானா பார்த்துட்டு பயப்படுறான். அவனே நான் விஷ்ணோர் நாலாயுதோர் பகா, விஷ்ணு இவன் மூலமா வந்துட்டானோன்னு பிரகலாதனை கண்டு பயம் வருது. ஏன்னா பலவிதத்துல சிரமத்தை கொடுத்து பாக்குறான். எந்த உபாதியும் பிரகலாதனை தொடவே இல்லை. என்னென்ன கஷ்டப்படுத்தினாங்கிறத பட்டத்தை ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். அசசூலைராவித்தா சுபஹுமதிதோ திக்கஜ கணைஹி மகாசர்ப்பைர்தஷ்டோபி அனசனகராஹார விதுதா கிரீந்திராவக்ஷிப்தோபி அஹஹ பரமாத்மன்னஜி விபோ
त्वयिन्यस्तात्मत्वात् किमपि न निपीडा அபஜத. குருவாயிருப்பா எல்லாம் ஒன்னிடத்துல மனதை அர்ப்பணம் பண்ணி இருந்ததுனால அவனை எந்த பெடியும் பாதிக்கலையாமே. காரணம் என்ன? அவனை சூளத்தில் ஏற்றினா சூளத்தையும் நாராயணன்னு பார்க்கிறான், அக்னியில போட்டா அக்னியும் நாராயணன்னு பார்க்கிறான், மலையிலேருந்து உருட்டினா கம்பாயும் அக்னியும் சலிலம் மகிம் ஜோதியும் சத்வானி திசோ துருமாதி சரித் சமுத்திராம்ச ஹரேஹே ஷரீரம் எக்கிஞ்ச பூதம் பிரணமே ஜனன்யான்னு எல்லாம் பகவத் ஸ்வரூபமா பார்க்கக்கூடிய பிரகலாதனுக்கு ஒன்னும் பண்ணல. என்ன எல்லாம் ஆத்மஸ்வரூபமா பார்த்துட்டு இருக்கான். பயமே இல்லை அவனுக்கு. ஹிரண்யகசிபுக்கு தான் பயம். ஏன்னா அவன் லோகத்தை பார்க்கிறான் இல்லையா, இவன் பகவானை பார்க்கிறான். அதான் ஊதி இந்த ஸ்கந்தமே ஊதய கர்மவாசனாக, கர்மவாசனைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய நடத்தையானது இருக்குங்கிறத காமிக்கிறது. அந்த பிரகலாதனிடத்துல ஹிரண்யகசிபு கேட்டான், நீ எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்னு சொல்றியடா, இந்த ஸ்தம்பத்துல இல்லையேன்னு கேட்டான். அவனு சொன்னா ஸ்தம்பே நதிருஷ்யதேங்கிறான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் ஸ்தம்பேன திருஷ்யதேங்கிறான். ஸ்தம்பம் இருக்கிறதுனாலேயே அந்த ஆதாரமான பொருள் இருக்கேப்பா. அப்பதான் சொன்னாலும் சோகம் விகத்தமானத்த சிற காயாத்தராமிதே கோபாயேத ஹரிஸ்வாத்தி எத்தே சரணமீப்சிதம். உன் தலையை எடுத்தா அந்த ஹரி உன்னை காப்பாத்துவானான்னு கேட்டான். முடியாதுன்னா. ஏண்டான்னா, நீ தலையில கத்தி போடுற வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான்பான்னா. தாங்க முடியாத கோபம், என்ன பேசுறதுன்னு தெரியாது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினானாம் ஹிரண்யகசிபு. சுகாச்சாரியர் சொல்ல மாட்டேன்றால் ஏவம் துருக்தைஹின்னாள் முகுர் அர்த்தயன்ருடா சுதம் மகாபாகவதம் மகாசுரா. இப்படி கம்பீரமா பிரகலாதன் அந்த பகவான் தான் பலம்னு சொன்னதுமே அரே குவாசௌ குவாசௌ சகல ஜெகதாத்மா ஹரிரத்தின்னு சொல்லி பிரபிந்தே தம்பம் சலித்த கரவாலோ திதி சுதா தம்பம் ததாட அதிபலஸ்து முட்டினான்னு அந்த இடத்துக்கை முட்டினால தம்பத்தை ஒரு குத்து விட பகவான் பிரகலாதனுக்கோதரம் எல்லா ஸ்தம்பத்திலையும் அப்படி சாநித்தியத்தோட இருந்துட்டு இருந்தார். எந்த ஸ்தம்பத்தை பார்த்து தம்பே நதிரிச்சதேன்னு சொன்னோன்னா அங்க உக்ரமாகவே பகவான் இருந்தார். அப்படி ஸ்தம்பம் ததாட அதிபலத்து மூட்டினான்னு அந்த ஸ்தம்பத்தை ஒரு குத்து விட்டதுமோ அதுல இருந்து அலாதியான சப்தம் பீரிட்டு வர பட்டதி சொல்றால் ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன்னு ஆகூர்ண ஜெகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பக் கஷ்டன சம்பபாத ஜலிதோபி அம்போஜபூர்விஷ்டராஜ். அந்த சப்தமானது 17-14 லோகத்தையும் அப்படி வியாபிக்க, ஆதிசேடன் நடுங்கி போக, பூகம்பங்கள் ஏற்பட, சமுத்திரம் கொந்தளிக்க, எரிமலைகள் வெடிக்க, பிரம்மதேவன் நடுங்கி ஆசனத்திலேருந்து கீழே இறங்க, அந்த ஹிரண்யகசிபு எங்கேருந்து இந்த சப்தம் வருதுன்னு தெரியாத 10 திக்கிலையும் சொல்லிட்டு பார்க்கிறானாம். தைக்கே திக்ஷு விசிருஷ்ட ஜக்ஷுடி மகா சம்ரம்பிணி தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தே விபோ. இப்படி எந்த ஸ்தம்பத்துல குத்து விட்டானோ அந்த ஸ்தம்பத்துல திருஷ்டி போக சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாடிதம் வியாப்திம் ஜ பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனः அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பாகவதம் சத்தியம்பரம் தீமஹின்னு ஆரம்பிக்கிறது, சத்தியம்பரம் தீமஹின்னு முடியக்கூடியதான அந்த பாகவதம், சத்தியத்தை பேசக்கூடிய பாகவதம், அந்த சத்தியஸ்வரூபி எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரம்பொருள் பக்தனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்கு, ஹிரண்யகசிபுனுடைய வரத்தை சத்தியம் பண்ணுவதற்கு, பிரம்மா கொடுத்த வரத்தை சத்தியம் பண்ணுவதற்கு, தனகாதிகளுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்கு அத்யத்புத ரூபம் உத்வஹன்னார். சாதாரணமா பாகவதத்துல எல்லா அவதாரத்துக்கும் அத்புதம்னு விசேஷனம் கொடுப்பாள். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷதம் தத்வாமனம் ரூபம் அவர்ததாத்புதம் அத்புதம் ராமவிக்ரமம். இப்படி சொல்லிட்டு வந்த சுகாச்சாரியால் நரசிம்மாவதாரத்தை சொல்லும்போது அத்யத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த ரூபம் எப்படி இருந்ததுங்கிறத சுகாச்சாரியர் வர்ணிக்கிறாள். பட்டத்தில் 2 ஸ்லோகத்தை அதை வர்ணிக்கிறாள். தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ணததி ரூக்ஷாட்சம் தட்டாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதாம்பர மகோஜீயாத்த வேதம் வபு வியாப்த வியாப்த மகாதரி சகமுகம் खड्गोग्रवल्गन् महाजिह्वा निर्गम दृश्यमान तुमः दंष्ट्रायुगोड्डामरम् उत्सर्पद्वलिभङ्ग भीषणहनुं ह्रस्वत्यवीयत्तरग्रीवं पीवर दोषतोद्गतनख क्रूरांशु दूरोल्पनं व्योमोल्लङ्घि घनाघनोपमघन प्रध्वान निर्धावित स्पर्धालु प्रकरम् நமாமி பவதः தம் நாரசிம்மம் வபுஹு. காய்ச்சக்கூடிய தங்கம் மாதிரியான 2 கண்கள், சதா கேசரங்கள், சிம்மம் வசிக்கக்கூடியதான குஹ மாதிரியான 2 நாசிகா துவாரம், பெரிய புதர் மாதிரி வாக்துவாரம், பட்டாக்கத்தியாட்டம், தித்திப்பல்லு, துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனத்துக்கு காமிக்கிற மாதிரி 2 தித்திப்பல் பிரகாசிக்க, சிம்ம முகம், கழுத்துக்கு கீழே மனுஷிய ஆகிருதி, கழுத்துல செம்பருத்தி மாலை, பவழ மாலை, ஏராளமான நகங்கள், விரல்கள்ல நகங்கள் பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு நகங்களும் 1000 வஜ்ரத்துக்கு துல்லியமாக பலத்தோட பிரகாசிக்கிறது. இடுப்புல சிவப்பு வஸ்திரம், சொர்ண காஞ்சி, கலிகளின்னு ஓஜிக்கு கொடுத்த நூபுரம்,
இப்படி பகவான் நாரசிம்மன் பிரகாசிக்க அதுக்கு ஒரு வந்தனம் பண்றார் பட்டதிரி. சந்தியா காலத்துல இரண்யகசிபு வக்ஷத்தலத்தை பாடனம் பண்ணி அந்த நரசிம்மமானது கர் கர்னு துர்வார கர்வாரவம்னு சப்தம் போட அப்ஜேதும் நசாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவஹ, தூரத்துல இருக்கக்கூடியதான பிரம்மாதி தேவதைகள்லாம் பயந்து பக்கத்துல வராது ஸ்துதி பண்ணினார்கள். மகாலட்சுமி தாயார பக்கத்துல அனுப்பினா மகாலட்சுமி தாயாரே அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாது சா நோபேயாக சங்கிதா, இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை, எனக்கு பயமா இருக்குன்னு பின்வாங்கினாலாம். ஏன்னா அவளுக்கு தெரியும் பகவான் பிரகலாதனை எதிர்பார்க்கிறார். அதனால பிரகலாதனை அனுப்பட்டும்னு அவ மனதால தான் பயந்தா மாதிரி பின்வாங்கிக்க, அப்ப பிரம்மதேவன் பிரகலாதனிடத்துல உன் அப்பாட்ட கோபத்தை அடைந்த அந்த பிரபுவை நீ தான்ப்பா சமாதானப்படுத்தணும்னு சொன்னதுமே சிம்மக்குட்டிக்கு சிங்கத்தை பார்த்து பயம் வருமா? ஓடி போய் காலில் விழுந்தான் பிரகலாதன். காலில் விழுந்தாரோ இல்லையோ, காலில் விழுந்த பிரகலாதனை 2 கைனால வாரி அணைச்சு மடியில் உட்கார வச்சுக்கிறார். பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவஹா கிருபையா பரிப்ளுதா, அந்த காலாயி வித்ரஸ்த தியாம் கிருதாபயம்னு சொல்லக்கூடியதான அந்த மிருத்யு பயத்தை போக்குடிக்கக்கூடியதான அபய சின்னத்தை பிரகலாதனுடைய சிரத தச்சீர்ஷணி அததாது கராம்புஜம் சிரசுல வைத்து அவனுக்கு ஆனந்த பாஷ்பத்தினால பட்டாபிஷேகம் பண்றாள். பிரகலாதனை ஸ்பரிசித்ததும் பிரகலாதனுக்கு கண்ணீர் வந்ததுன்னு சொல்ல, பகவானுக்கு கண்ணீர் வந்துடுது. குச்சேலோபாக்கியானத்துல கூட குச்சேலனை கட்டின்றதும் க்ஷணுக்கு தான் கண்ணீர் வந்தது. சத்திய பிரியத்திய விப்ரரிடே அங்க சங்க அதிநிர்வத்தா பிரீத்தோ யமுஞ்ச தப்பிந்து நேத்ராபிய புஷ்கரேட்சணான். பிரகலாதனை கட்டின்றதும் பகவான் கண்ணில் ஜலம் வர வாஸ்தவமான சிம்மாதனம், வாஸ்தவமான மணிமுகுடம், வாஸ்தவமான அபிஷேக ஆனந்த ஆஸ்ரு பக்தலோக சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் பண்ண பக்தி பிரவாகமான ஸ்துதி பிரகலாதனுடைய ஸ்துதி பிரம்மாதய ஸ்துதகனா முனையோதித்தான் ஆரம்பிச்சு அந்த பிரகலாதன் ஒரு ஸ்லோகத்துல சொல்றான், எல்லாரும் இந்த ரூபத்தை கண்டு பயப்படுறா, எனக்கு இந்த ரூபத்தை கண்டா பயமே இல்லைங்கிறான். நாஹம் பிபேம்யஜிததே அதிபயானகாஸ்ய ஜிஹ்வார்க நேத்ர ப்ருகுட்டி ரபசோக்ரதம்ஷ்ட்ராத் ஆந்த்ரஸ்ரஜஹ க்ஷதஜ கேசர சங்குகர்ணாத் நிர்க்ராத பீததிகி பாதரி பின்னகாக்ராத். எதை கண்டா எனக்கு பயமா இருக்குன்னால் சம்சாரத்தை கண்டா பயமா இருக்கு. சம்சாரம் துக்கம் எப்படி ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துறதுனால் அந்த கரும்பு சக்கை கரும்பு புழியக்கூடிய மிஷின் இருக்கு பாருங்க, அந்த சக்கரத்துக்குள்ள கையை விட்டா எப்படி புழிஞ்சு எடுக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் துக்கம் வாட்டி எடுக்கிறது. அதை பார்த்தா பயமா இருக்கு. திரஸ்தோஸ்மியஹம் கிருபணவத்சல துஸ்ஸஹோக்ர சம்சார சக்கர கதனாத் கிரசதாம் பிரணீதா பத்தஸ்வகர்மபிருஷத்தம தேங்கிரிமூலம் பிரீதோபவர்க சரணம் ஹோயசே கதானு. இந்த துக்கத்தை வர்ணிச்சு மாலாதுங்கிறான். எஸ்மாத் பிரியா பிரிய வியோக சயோக ஜன்ம சோகாக்னினா சகலயோனிஷு தஹ்யமானஹா துக்கௌஷதம் ததபி துக்கம் அதத்யாஹம் பூமன் பிரமாமி வதமே தவ தாஸ்ய யோகம். சத்சங்கத்தை தான் இங்கேயும் பிரார்த்தனை பண்றான் துக்க நிவர்த்தி. அந்த சத்சங்கம் தேவரிஷி நாரதருடைய அனுகிரகம் அவர் தடுத்தாட்கொண்டால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவர் பண்ணின பிரசாதத்தை நான் என்னமா மறப்பேன். அவர் அன்னைக்கு அனுகிரகம் பண்ணினால் அதனுடைய பலம் இன்னைக்கு பிரம்மாவுக்கு கிடைக்காதது, மகாலட்சுமி தாயாருக்கு கிடைக்காதது, பரமேஸ்வரனுக்கு கிடைக்காதது. உன்னுடைய அபய முத்திரைய என் சிரத்தில் எடுத்து வச்சியே. என்மே கர சிரசி பத்மகர பிரசாதா ந பிரம்மனோ நது பவஸ்ய நவை ரமாயாக என்மேற்பிதா. என்னுடைய சிரத்துல அந்த கரத்தை வச்சு அனுகிரகம் பண்ணினியே. சத்சங்கத்தையே பிரார்த்தனை பண்றான் சத்சங்கத்தை தான். அடுத்தது அஷ்டமத் கந்தத்துல கஜேந்திரன் ஸ்துதி பண்ணும்போது சொல்வாள், ஏகாந்தினோ எத்தன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தியேவை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரித்தம் சுமங்கலம் காயம் த ஆனந்த சமுத்திர மக்னாக. சர்வதங்க பரித்தியாகம் பண்ணி ஏகாந்தத்துல ஓடி போய் உட்கார்ந்துக்கிறார்கள் காட்டுல. அங்க போய் என்ன பண்றார்கள் பார்த்தா அங்க கூட்டமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன கூட்டம்னா சத் சங்கம்ங்கிறார். அந்த சத்சங்கத்தினால அந்த பகவான் உபாசிச்சுட்டு வரார்கள். அந்த சத்சங்கமே பிரார்த்திக்கிறான் கஜேந்திரன். அதே நவமத் கந்தத்துல பார்த்தா நிறைய கதைகள் சத்சங்கத்துக்கு எடுத்துக்காட்டான கதைகள், சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய கதைகள். அதுல முக்கியமா ராமனுடைய சரித்திரம். ராமன் காட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னால் குருவர்த்தே தியக்தராஜ்யான்னா. அவர் மட்டும் காட்டுக்கு போகலைன்னாக்க சுதீக்ஷனுடைய சங்கம் கிடைச்சிருக்குமா, அகஸ்தியருடைய சங்கம் கிடைச்சிருக்குமா, ஹனுமத் சமேத குருனான்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியோட சங்கம் கிடைச்சிருக்குமா? சத் சங்கத்துக்கு ஓத்திரம்னே ராஜத்தை தியாகம் பண்ணிட்டு போற அப்படின்னு தான் சொல்லணும். குருவர்த்தே தியக்தராஜ்யா
சாதாரண ராஜ்யமா? தேவதைகள்லாம் கூட ஒரு நாள் எங்களுக்கு அந்த ராஜ்யத்துல உட்கார்றது கிடைக்காதான்னு ஏங்கறாளாம். தெக்வா சுதுஸ்யஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி அப்படின்னா பின்னாடி கரபாஜனங்கிற யோகீஸ்வரர் சொல்லும் பொழுது அத்தகையான அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனார். எதுக்கு? தியாகே நைகே அமிர்தத்வமானசு அப்படிங்கிற உபனிட தத்துவத்தை காமிக்கிறதுக்கு. நான் மத்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாயவன கேவலம் விபோ. அது சத் சங்கம் வேணும்னா தியாகம் பண்ணினாதான் முடியுங்கிறத காமிச்சாலும் இந்த மாதிரி நிறைய கதைகள். அதே மாதிரி தசமஸ்கந்தத்துல பார்த்தேன்னா தாமோதர லீலையில அந்த நலகூபர மணிகிரிவால் பகவான் பிரார்த்தனை பண்றது, ஒவ்வொரு இந்திரியங்களும் உனக்கு அர்ப்பிதமா போகணும்னு சொல்லிட்டு வந்த அவர்கள் இந்த கண்கள் மாத்திரம் சாதுக்களை தரிசனம் பண்ணிட்டே இருக்கட்டும். நாரதரை தரிசனம் பண்ணினதுனால தானே எங்களுக்கு இந்த நிலை கிடைச்சது. அதனால அந்த கண்ணு சத்சங்கத்துல இருந்துட்டே இருக்கணும், சாதுக்களை பார்த்துட்டே இருக்கட்டும். வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயா ஹஸ்தௌஜ கர்ம சுமனஸ்தவ பாதயோர்நஹ ஸ்மிருத்யாம் சிரஹ தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டிஹி சதாம் தர்சனே அஸ்து பவத்தனூனாம். உத்தரார்த்தத்துல முச்சுகுந்த ஸ்துதி. முச்சுகுந்தனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணும்போது முச்சுகுந்தன் என்ன வரம் வேணும்னு கேட்டா முச்சுகுந்தன் சொல்றான், நகாமயேன்யம் தவ பாத சேவனாத் அகிஞ்சன பிரார்த்தியதமாத்வரம் விபோ ஆராத்தியகத்தாம் ஹ்யபவர்கதம் ஹரே பிரணீத் ஆர்யோ வரம் ஆத்மபந்தனம். உன்னை உபாதனம் பண்ணி ஆத்மபந்தனமா இருக்கக்கூடிய வரத்தை யாருப்பா கேட்டு போவார்? சத் சங்கம் தான் எனக்கு வேணும். உன் சரணத்துல தாசனா இருக்கக்கூடிய பக்தியை கொடு, அதுவா உன் சரணத்தை உபாதிக்கக்கூடிய சாதுக்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு பிரார்த்திக்கிறார். அப்புறம் ஏகாதச ஸ்கந்தத்துல சத் சங்கா சேவதிர்நாம் நிமி சக்கரவர்த்தி நவயோகீஸ்வரால பார்த்து கொண்டாடி சொன்னால், மன்யே பகவத சாட்சாத் பார்ணதான்வோ மதுத்விஷः விஷ்ணோர்பூதானி லோகானாம் பாவனாக ஜரந்தி துர்லபோ மானுஷோ தேஹः தேகினாம் க்ஷணபங்குரः தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரியதர்சனம் அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிருச்சாமோ பவதோ நகாः சம்சாரேத்மின் க்ஷணார்த்தோபி சத்சங்கः சேவதிர்நாம். ஒரு அரக்ஷணம் சத்சங்கம் கிடைச்சா கூட அதுதான் பெரிய நிதி. இதே ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவருக்கு பகவான் உபதேசம் பண்ணிட்டு வரும்பொழுது 11வது அத்தியாயத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல கடைசியில முடிக்கிறாள். சுகோப்யமபி பக்ஷ்யாமி தொம்மே பிருத்திய சுஹൃத் சகா. நீ எனக்கு பிருத்தியன் சுஹൃத்து சகா, அதனால உனக்கு அதி ரகசியத்தை உனக்கு எடுத்து சொல்றேனப்பா அப்படின்னு சொல்லி அந்த 11வது அத்தியாயத்தை முடிச்சு 12வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். என்னை அடையறதுக்கு சுலபமான உபாயம் என்னது தெரியுமா? யோகத்தினாலையும் சுலபமா அடைய முடியாது, சாங்கியத்தினாலையும் சுலபமா அடைய முடியாது, யஜ்ஞ யாகாதிகள்னாலையும் சுலபமா அடைய முடியாது, விரதாதிகள்னாலேயோ வேதாத்தீனம் பண்றதுனாலயோ சுலபமா அடைய முடியாது, தட்சிணாதானங்கள் பண்றதுனாலயோ பிராணாயாமம் பண்றதுனாலயோ சுலபமா அடைய முடியாது. சத் சங்கத்துல இருந்து எப்படி சுலபமா என்னை அடைய முடியுமோ அந்த மாதிரி வேற எதனாலையும் அடைய முடியாது. உத்தவா நரோதயதி மாம் யோகः ந சாங்கியம் தர்ம ஏவ ச ந ஸ்வாத்யாய தபஸ்த்யாகः நேஷ்டா பூர்த்தம் ந தக்ஷிணா व्रतानि यज्ञच्छन्दांसि तीर्थानि नियमायमाः यथा वरुन्धे सत्संगः सर्वसंगापहो हिमा. சத்சங்கத்தால் எத்தனையோ பேர் அடைஞ்சிருக்கார்கள். சத்சங்கேன ஹி தைதேயாக யாதுதானாக மிருகாக் ககாக. எத்தனையோ யாதுதானர்கள், மிருகங்கள், ககர்கள், பக்ஷி ஜாதிகள் அடைஞ்சிருக்கு, கந்தர்வர்கள் அடைஞ்சிருக்கார்கள். எத்தனையோ பேர் பகவோ மத்பதம் பிராப்தாக. இது சொல்லிட்டு யார் யார் அடைஞ்சான்ங்கிறது அவள் ஸ்மரிக்கிறான் பகவான். கடைசியில பிரபாத தீர்த்தத்துல உத்தவனுக்கு முன்னாடி அதுல முதல்ல நம்ம யார் விஷ்ணுடைய சத்ருன்னு எந்த கூட்டத்தை கணக்கு போடுவோமோ அந்த கூட்டத்தை தன்னை அடைஞ்சவாள் எடுத்து சொல்றான். முதல்ல பகவோ மத்பதம் பிராப்தாக துவாஷ்ட்ர ருத்ராசுரன் அடைஞ்சிருக்கான். காயாதவாதயா கயாதுனுடைய புத்திரன் பிரகலாதன் முதலிய அசுராலாம் அடைஞ்சிருக்கான். என்ன ரிஷபர்வா அசுரன் அடைஞ்சிருக்கான். பலிஹி அசுரன் அடைஞ்சிருக்கான். பானஹா அசுரன் அடைஞ்சிருக்கான். ரிஷபர்வா பலிர்பானஹா மயஹா ராட்சதன் அடைஞ்சிருக்கான். விபீஷணஹா ராட்சதன் அடைஞ்சிருக்கான். ரிஷபர்வா பலிர்பானஹா மயஷ்சாத விபீஷணஹா சுக்ரீவா ஒரு குரங்கு அடைஞ்சிருக்கான். ஹனுமானே ரிக்ஷா ஒரு கரடி ஜாம்பவான் அடைஞ்சிருக்கார். கஜஹா ஒரு யானை அடைஞ்சிருக்கு. கிருத்ரஹா ஒரு கழுகு ஜடாயுஷ் அடைஞ்சார். வணிக்பதஹா ஒரு வியாபாரி அடைஞ்சிருக்கான். வியாதஹா ஒரு வேடுவன் அடைஞ்சான். பகவானுடைய பாதத்தை குறி வச்ச அந்த ஜடாங்கிற வேடுவனுக்கு கூட பகவான் சொர்க்கத்தை தானே கொடுத்தார். ரிஷபர்வா பலிர்பானஹா மயஷ்சாத விபீஷணஹா சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷஹா கஜோ கிருத்ரோ வணிக்பதஹா வியாதஹா குப்ஜா கூனி அடைஞ்சிருக்காள். பிரஜே கோபியா பிரஜபூமியில இடக்கை வழக்கை வித்தியாசம் தெரியாத கோபிகைகள் அடைஞ்சார்கள். யஜ்ஞபத்னியஸ்ததா பரே யஜ்ஞபத்னிகள் அடைஞ்சார்கள். அந்த விரதபூமியில இருக்கக்கூடியதான அந்த கோபிகைகள் எந்த சத்சங்கத்துக்கு போனார்கள், எந்த மகாத்மாக்களை உபாதிச்சார்கள், என்ன வேதத்தை படிச்சார்கள், என்ன ஸ்தோத்திரபாராயணம் பண்ணினார்கள். தேனாதீத ஸ்ருதிகணாக நோபாதித மகத்தமாக அவ்ரதாக அதப்ததபசः சத்சங்கான்மாமுபாகதாः கேவலேன ஹி பாவேன
கோப்யோ காவோ நகா மிருகாக அத்தனை பேருக்கு என்னிடத்துல பாவத்தை வச்சார்கள். அவளுடைய ஸ்மரணம் கிருஷ்ணனுக்கு வந்துடுத்து உத்தவனிடத்தில் பேசிகிட்டே இருக்கும்பொழுது கண்ணீர் விட்டானாம் பகவான். ராமேண சார்த்தம் மதுராம் பிரணீதே சுவாபல்கி நாமை அனுரக்த சித்தாக. அந்த அக்ரூரன் என்னை ராமனோட சேர்த்து மதுரைக்கு அழைச்சிட்டு போகும்போது அவளுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அவளுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகம் மாதிரி போச்சு. அப்படி அவர்கள்லாம் என்னையே அடைஞ்சார்கள். அதனால உத்தவா நீயும் என்னையே சரணாகதி பண்ணிவிடு, வேற எங்கேயும் மனதை போட்டுடாத. பிரவருத்தம் ச நிவருத்தம் ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவ ச மாம் ஏகமேவ சரணம் ஆத்மானம் தர்மதேகினா யாகி சர்வாத்மபாவேன மயா ஸ்யாக்கியகுதோபயா. எப்படி அனுகிரகம் பண்றால் சத்சங்கத்தினுடைய பெருமை பக்தியினுடைய பெருமையெல்லாம் ஒன்று விஸ்தாரமா எடுத்து சொல்லி அனுகிரகம் பண்ணினால ஏகாதச ஸ்கந்தத்துல. அதே துவாதச ஸ்கந்தத்துல மார்க்கண்டேய சரித்திரத்தும் பொழுது பரமேஸ்வரன் மார்க்கண்டேயரை பார்த்து சம்பாஷணம் பண்ண வரார். உமேத்த சொல்றார், சாது சமாகமா சத்சங்கம் பெரிய லாபம் அம்மான்னு சொல்லி மார்க்கண்டேயருடைய நம்ம சம்பாஷணம் பண்ணுவோம் அப்படி பேசிட்டு வரார். மார்க்கண்டேயரிடத்துல பரமேஸ்வரன் வாக்குனால சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நக்கியம்மயானி தீர்த்தானி நதேவாஸ்டே தனோஜிதாக தே புனந்திரு காலேன யூயம் தரிசன மாத்திரதா. அப்படி பாகவதத்துல 3 இடத்துல இந்த ஸ்லோகம் வருது. ஒன்று 48வது அத்தியாயத்தில் அக்ரூர பவனத்துக்கு பகவான் வரும்பொழுது அக்ரூரரை பார்த்து பகவான் வாக்குனால சொல்றார், நக்கியம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்திருகாலேன தரிசனா தேவதாதகா. அதே 83வது அத்தியாயத்தில் சமந்த பஞ்சகத்தில் ரிஷிகள்லாம் ஒன்று சேரும்பொழுது அப்போ பகவானுடைய வாக்குனால இதே ஸ்லோகத்தை திருப்பி அங்கே ரிப்பீட் பண்றார். நக்கியம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்திருகாலேன தரிசனா தேவதாதகா. அதே துவாதச ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல பரமேஸ்வரன் வாக்குனால மார்க்கண்டேயரை பார்த்து சொல்லும்போது இதே ஸ்லோகம் நக்கியம்மயானி தீர்த்தானி நதேவா சேதனோஜிதாக தே புனந்திருகாலேன யூயம் தரிசன மாத்திரதா. அப்படி இப்படி சத்சங்கத்தினுடைய பெருமையே பாகவதம் முழுக்க பிரார்த்திக்கிறது. அதனாலதான் துர்லபோ மானுடோ தேகா தேகினாம் சடபங்குடா தத்ராபி துர்லபம் மன்னே வைகுண்ட பிரியதர்சனம்னு நிமிச்சக்கரவர்த்தி பிரார்த்திக்கிறார். அந்த பகவத் பக்தி சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இங்கே, அதை விட்டு கொடுக்கலாமா? இனிமேல் மனுஷ ஜென்மாவை முழுக்க அந்த சத்சங்கத்துக்குன்னே உபயோகப்படுத்தி நம்ம ஜென்மாவை கிருதார்த்தம் பண்ணிக்கணும்னு இந்த சன்னதியில் சொல்லி நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். त्वत्प्रभु जीव प्रियमिच्छति चेत् नरहरि पूजां गुरु सततं प्रतिबिम्बालङ्कृति धृति कुशलो बिम्बालङ्कृतमातनुते चेतो भृङ्ग भ्रमसि वृता भवमरुभूमौ विरसाय भज भज लक्ष्मी नरसिंहानग पदसरसिज मुकरन्दम् शुक्तौ रजत प्रतिभाजात कटकाद्यर्थ समर्था चेत् दुःखमयी ते संसृतिरेषा निर्वृतिताने निपुणा स्यात् चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाय भज भज लक्ष्मी नरसिंहानग पदसरसिज मकरन्दम् आकृति साल्म्या चाल्मलि कुसुमे तलनलिनत्वभ्रममकरोः गन्धरसा विह किमु विद्येते विफलसि भ्राम्यसि वृषविरसेऽस्मिन् चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंहानग पदसरसिज मकरन्दम् सृक्तौ धनवनितादीन् विषयान् सुखदान् मत्वा तत्र विहरसे गन्धफली तदृशाननुते भोगानन्तर दुःखकृतस्युः चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंहानग पदसरसिज मकरन्दम् तव हितमेकं वचनं वक्ष्ये शृणुगुसुखकामो यदि सततं स्वप्ने दृष्टं सकलं हि मृषा जाग्रति च स्मर तत्त्वदिति चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंहानग पदसरसिज मकरन्दम्